மற்றொரு இந்த பெண் தூய்மை பணியாளர் பணியில் உள்ள இந்த ஊழியர் மேரி அவர்களிடம் வந்து நம்ம கேட்கலாம். மேரி மேடம், இந்த போராட்டத்தில் உங்களுடைய அந்த கோரிக்கைகள், உங்களுடைய பிரச்சனைகள், நீங்கள் 11 நாள் போராட்ட களத்தில் இருக்கிறீர்கள், என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டீங்கன்னு சொல்லுங்களேன். நிறைய பிரச்சனை. மழையிலையும் வெயிலையும் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் அவருக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. நாங்கள் என்ன கேட்குறோம்? பணி நிரந்தரம் தானே கேட்குறோம், வேறு எதுவும் கேட்கலையே. இப்போ வேறு வேலைக்கு இவ்வளோ போராட்டமா? ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் போராடி தான் எது வேணாலும் வாங்குகிறோமே. எங்களுக்குன்னு இதுன்னு தரமாட்டேன்றாங்க. போன வருஷம்தான் எங்களுக்கு சம்பளமே ஏற்றி கொடுத்தாங்களே, அது போராட்டத்தினால தான் அந்த சம்பளமும் ஏற்றி கொடுத்தாங்க. திருப்பி அது இல்லை, நீங்கள் கான்ட்ராக்டுக்கு போங்க இன்னும் பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஜீர்ணிக்கவே முடியல. 31 எங்களுக்கு ஜியோ பாஸ் பண்ணாங்க. சரின்னு வேலைக்கு போகிறோம், சந்தோஷமாக வேலைக்கு போனால் உங்களுக்கு வேலை இல்லை, கான்ட்ராக்ட் வேணாலும் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ இத்தனை நாள் வராத கவுன்சிலர் சார் இல்லை, நீங்கள் எவ்வளோ நாள் அந்த 31ஆம் தேதி தான் சொன்னாங்களா அவங்ககிட்ட நீங்கள் உங்களுக்கு வேலை இங்கே இல்லை, நீங்கள் அங்கே போகணுன்னு? அதுக்கு முன்னால் எதுவுமே சொல்லலை? முன்னாடி எதுவும் சொல்லலை. கான்ட்ராக்டில் சேர்ந்துடுங்க, அன்றைக்கி 31ஆம் தேதி போகிறோம் சொல்கிறாங்க. ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது. ட்ரெஸ் எல்லாம் வேறு கொடுத்தாங்க எங்களுக்கு போட சொல்ல, யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்தாங்க. இது போட்டு தாம்மா வேலை செய்யணும்னு சொன்னாங்க. திடீர்னு வந்து 1ஆம் தேதி வேலை இல்லைன்னா ராம்கீயில் சேர்ந்துக்குங்க இன்னும் சொல்லி, இத்தனை நாள் வராத கவுன்சிலரே இப்போ வந்து உங்களுக்கு 5000 ரூபாய் பணம் தரேன், உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறேன், வேலைக்கு வந்து சேருங்க இன்னும் ஃபோனில் பேசுகிறாங்க. நாங்கள் சாப்பிட்டோமா எந்த ஒரு இதுக்கும் வந்து கேட்காதவங்க இப்போ வந்து ஃபோனில் பேசுகிறாங்க, நீங்கள் வேலைக்கு வந்து சேர்றீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ இந்த போராட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் இதுக்கு முன்னால் வாங்கின சம்பளம் எவ்வளவு? இப்போ உங்களுக்கு சம்பளம் அதே சம்பளம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? 16,000 ரூபாய் குறைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது யார் உங்கள்கிட்ட சொன்னது இந்த சம்பள விவரங்களை? சம்பள விவரங்களை அவங்க சின்ன பிட் நோட்டீஸாக வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க, அதுவும் பார்த்துருந்தோம். நாங்கள் பெரம்பூரில் போராட்டம் பண்ணும்போது ஜோனல் ஆஃபீஸரே சொன்னார், நீங்கள் என்ன சேர்றதுக்கு 16,000 ரூபாய் சம்பளம் தானே, நீங்கள் சேருங்கன்றாரு அவரே. இந்த போராட்டம் அவரே தான் சொன்னார், ஜோனல் ஆஃபீஸர். நீங்கள் இப்போ இந்த 6, 7 இந்த மண்டலத்தில் 5, 6, 7 இந்த மண்டலங்களை சேர்ந்தவங்க எத்தனை தொழிலாளர்கள் இப்போ இந்த போராட்டத்தில் இந்த 11 நாட்களாகவே இருக்கிறீங்க? இதில் பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க? உங்களோட குடும்ப நிலைமையெல்லாம் இப்போ எப்படி இருக்குது? அங்கே அந்த குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது? அந்த உங்களுடைய கணவர் மற்றும் சகோதரர்கள், பெற்றோர்கள் பார்த்துக்கிறாங்களா? அதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப பிரச்சனை தான். ஏதாவது வருமானம் இருக்குன்னு சொல்லிட்டு வேலைக்கு போவோம், இன்றைக்கி வருமானமே இல்லை. குழந்தைங்களும் பெரியவங்களும் பட்னியாக தான் இருக்காங்க வீட்டில். நாங்கள் இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறோம். வீட்டுக்கு நாங்கள் போகிறதே இல்லை, குளிச்சுட்டு போனோம் கூட டைம் இல்லை. அவ்வளோ பிரச்சனைங்க நாங்கள் சந்திக்கிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போய். அந்த நிலைமை அவர் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, இந்த போராட்டத்துக்கு உங்களோட கோரிக்கைகளுக்கு தடையாக இருக்கிறது, அதாவது அது நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போ இந்த போராட்டத்தில் மற்றவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் பண்ணுறாங்க? ஏற்கனவே போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சுரேஷ் மற்றும் அந்த பாரதி உள்ளிட்டவர்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சட்ட ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் என்னென்ன உதவிகளை பண்ணுறாங்க மேடம்? ஐயோ, பயங்கரமாக உதவி. தண்ணி இல்லையா, பெண்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு செஞ்சிட்ருக்காங்க. எதுனா ஹெல்ப் கேட்டாலும் உடனே பாத்ரூம் வசதி எதுவாக இருந்தாலும் அவங்க எங்களுக்கு பார்த்துக்கிறாங்க. எதுனா ஒரு அடிப்பட்டாலும் ஹாஸ்பிட்டலுக்கும் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சு அனுப்புகிறாங்க. அவங்களால எங்களுக்கு கிடைச்ச வரோன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இவங்க இல்லைன்னா எங்களை எப்படியோ கான்ட்ராக்டுக்கு விட்டுருப்பாங்க. இவங்களால தான் நாங்கள் இவ்வளோ அளவுக்கு நாங்கள் போராடுறோம். எங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை இருக்குது.